பொதுவாகவே கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம லங்ஸ் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். ஏஜ் ஆக ஆக ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் வீக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக லங்ஸ் எஃபிஷியன்சி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எப்படி தவிர்க்கலாம்? ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி மூச்சு பயிற்சி செய்பவர்களுக்கு லங்ஸ் ஆரோக்கியமாக இருக்கும். செய்ய நேரம் இல்லாத பொழுது ஆர் ரொம்ப நாள் பெட்ரிடனாக இருக்கிறவங்களுக்கு, ஃப்ராக்சர் ஆகி நாள் பட பெட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பைரோமீட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டர் ப்ரீதிங், மோர் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன். நம்ம அதிகமான ஆக்சிஜன் இன்டேக் கிடைக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், ஆரோக்கியமும் எனர்ஜி லெவலும் அதிகரிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் லலிதா. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம பாடியையும் பிரெயினையும் ஆக்டிவாகவும் பிஸியாகவும் நாள் பூரா வச்சுக்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த ஸ்பைரோமீட்டரோட யூசர்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைசர் ஆர் ஸ்பைரோமீட்டர். எக்ஸசைசரை யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்பிரேட்டரி மசில்ஸுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்க முடியும். இதை யூஸ் பண்ணி நம்ம டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் பண்ணும்பொழுது லங்ஸ் மசில்ஸ் ஆக்டிவாக செயல்படுது. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக இந்த எக்ஸசைஸ் மெஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ரெகுலராக இதை ஒரு 5 to 10 minutes யூஸ் பண்ணும்பொழுது லங்ஸ் ஆரோக்கியமாக நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் யுவர் லங்ஸ் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி.